அல்ஹம்துலில்லா. அல்லாவை புகழ்ந்து நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இந்த சுவாரஸ்யமான வரலாற்று தொகுப்பை நாம ஆரம்பிக்கலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான பயணத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை ஆண்ட நபி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சும்மா ஒரு சாதாரண மன்னர் கிடையாதுங்க. அறிவின் சிகரம், முழுமையான நீதியின் அடையாளம். அவர்தான் மாணவி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிரம்மாண்டமான அரசாட்சிய பத்தி நாம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பின்னணிய தெரிஞ்சுக்கணும். அவர் யாரு? புகழ்பெற்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன்தான் சுலைமான் நபி. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜின்னுகளை கட்டுப்படுத்துற சக்தி, நினைத்த இடத்துக்கு காற்றை இயக்கும் ஆற்றல், விலங்குகளோட மொழி புரியும் திறன், இதுக்கெல்லாம் மேல ஈடு இணையற்ற ஒரு மிகப்பெரிய அரசாட்சி. வரலாற்றிலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு தனித்துவமான பவர் இது. திருக்குர்ஆன் இதை ரொம்ப அழகா சொல்லுது. நாங்கள் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தினோம் அப்படின்னு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ கற்பனைக்கே எட்டாத சக்தி இருந்தும் அவர்கிட்ட ஒரு துளி கூட அகம்பாவமோ பெருமையோ கிடையவே கிடையாது. முழுமையான அதிகாரமும் உலகத்தின் மிகச்சிறிய உயிரினமும் சந்திக்கும்போது என்ன நடக்கும்? ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இது. ஒருமுறை சுலைமான் நபி தன்னோட பிரம்மாண்டமான படையோட கம்பீரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா? அங்க இருந்த ஒரு சின்ன எறும்பு மத்த எறும்புகளை பார்த்து கத்துது. எறும்புகளே, சீக்கிரமா உங்க குடிலுக்குள் போயிடுங்க, இல்லையெனில் சுலைமான் நபியும் அவரோட படையும் உங்களை அறியாமலேயே மிதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. இவ்ளோ பெரிய மன்னர் இந்த சின்ன எறும்பின் பேச்சை கேட்டு என்ன பண்ணார்? அதை அலட்சியப்படுத்தல, மாறாக அதை கேட்டு புன்னகைத்தார். உடனே அல்லாவுக்கு நன்றி சொன்னார். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே ஆழமானதுங்க. நம்ம கிட்ட எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அது நம்மை ஒருபோதும் பலவீனமானவர்களின் மதிப்பை உணராமல் குருடாக்கி விடக்கூடாது. எவ்வளவு சிறிய உயிராக இருந்தாலும் அதற்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான மகத்துவம். சரி, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வருவோம். ஒரு நாள் சுலைமான் நபியின் படையில இருந்த ஹூத் ஹூத் அப்படிங்கிற ஒரு பறவையை காணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்த அந்த பறவை சபா அப்படிங்கிற ஒரு தூர தேசத்துல ஒரு ராணி இருக்காங்கன்னும் அவங்க சூரியனை வழிபடுறாங்கன்னு ஒரு ஆச்சரியமான செய்தியை கொண்டு வருது. இதை கேட்டதும் அவர் என்ன செஞ்சார்? உடனே படையெடுத்து போனாரா? இல்ல, அவர் அல்லாஹுக்கு பணிவுமாறு அழகிய முறையில ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதை படித்த பில்கீஸ் என்ற அந்த அறிவாளியான ராணி ரொம்ப கவனமா சிந்தித்து இறுதியா இஸ்லாமை ஏற்றுக்கொள்றாங்க. ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஒருவரை சிந்திக்க வைத்து சத்தியத்தின் பக்கம் எப்படி வழிநடத்தணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த கதையிலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை நாம எடுத்துக்கணும். தாவா, அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆழமான அறிவோடும் விவேகத்தோடும் பேசினா மட்டும்தான் உண்மையை மத்தவங்களுக்கு சரியான முறையில கொண்டு சேர்க்க முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நீதியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த அந்த பிரம்மாண்டமான சக்திகளை அவங்களோட கூர்மையான அறிவு எப்படி கையாண்டது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பல மாதங்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரத்தை காற்றின் மூலமா ஒரே நாள்ல கடப்பதா இருக்கட்டும், அல்லது ஜின்னுகளை வச்சு பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டுறதா இருக்கட்டும், இவை எல்லாமே தன்னோட சொந்த சக்தி இல்ல, அல்லாவின் தனிப்பெரும் அனுமதியால் மட்டுமே நடக்குது அப்படிங்கிறத அவர் ஒரு நிமிஷம் கூட மறக்கவே இல்லை. இப்போ நாம ஒரு பரபரப்பான நீதிமன்ற காட்சிக்குள்ள நுழைய போறோம். 2 பெண்கள், அவங்க கிட்ட உயிருடன் இருக்கிற ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்காக 2 பேரும் ரொம்ப ஆவேசமா உரிமை கொண்டாடி சண்டை போடுறாங்க. எந்த சாட்சியும் இல்லாத இந்த குழப்பமான நிலையில எப்படி தீர்ப்பு வழங்கப்படும்? அப்போ சுலைமான் நபி சொன்ன அந்த தீர்ப்பு, சரி, இந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கும் பாதியாக கொடுத்துடுவோம். ஒரு நிமிஷம் நமக்கு திக்குன்னு இருக்குல்ல? ஆனா இந்த அதிர்ச்சியான தீர்ப்பு உண்மையான தாய் யார் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவர் பயன்படுத்தின மிக திறமையான ஒரு உளவியல் சோதனை. அவர் நினைச்சபடியே நடந்துச்சு. அந்த உண்மையான தாய் தன் குழந்தை உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சு அந்த குழந்தைய அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கதறனா. ஒரு சிறந்த நீதிபதி உண்மைய கண்டுபிடிக்க தன்னோட அறிவை எவ்வளவு கூர்மையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? நாம இப்போ இந்த வரலாற்று தொகுப்போட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். சுலைமான் நபியின் மரணம். இது ரொம்பவே மர்மமான, அதே சமயம் நமக்கு ஆழமான ஒரு தத்துவத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஈர்க்கக்கூடிய நிகழ்வை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுலைமான் நபி தன்னோட மரத்தடியில சாய்ந்து நின்றபடியே இறந்துடுறாங்க. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியுடைய அந்த ஜின்னுகள் அவர் இன்னும் உயிரோட நின்று கொண்டு இருக்காருன்னு நினைச்சு பயந்து போய் தொடர்ந்து கடினமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. கடைசியா ஒரு சின்ன பூச்சி அந்த குச்சியை அறுத்து தின்ற பிறகுதான் அவர் கீழே விழுகிறார். அவர் கீழே விழுந்த அந்த நொடி அந்த ஜின்னுங்களுக்கு ஒரு பெரிய உண்மை உரைத்தது.
தங்களுக்கு என்னதான் பிரம்மாண்டமான சக்தி இருந்தாலும் கைபு என்று சொல்லக்கூடிய மறைவான ஞானத்தை அறியும் ஆற்றல் தங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படிங்கிறத அவங்க முழுமையா உணர்ந்துகிட்டாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாபெரும் நபியின் வாழ்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் பணிவோடு நடக்கணும், கூர்மையான அறிவோடும் விவேகத்தோடும் செயல்படணும், தாவா செய்யணும், எல்லாத்துக்கும் மேல எப்பவும் அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். யா அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கும் அறிவையும் தாழ்மையும் தா, நம்மை சரியான பாதையில நடத்துவாயாக. ஆமேன் என்று உளமாற துவா செய்கிறேன். கடைசியா ஒரு சிந்தனையோட நான் நிறைவு செய்றேன். இதுவரை உலகமே கண்டிராத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னரின் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்களை வச்சு உங்களோட அன்றாட வாழ்வில் உங்கள் அறிவு, அதிகாரம் மற்றும் செல்வாக்கை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வத்திற்கு வாழ்த்துக்கள்.